உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவன் நாடி ஜோதிடர் பாபு வணக்கம் ரோஜா டிவி நேயர் கோடான குடியரசுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்ல பார்க்கலாம் சார். நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரி நடந்துகிட்டே இருக்கு சார். முக்கியமாக ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி ஒரு புதிய கிரகம் கண்டுபிடிப்பாங்க, அதில் நல்ல பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் ஒரு இந்திய வம்சாவழி விஞ்ஞானி இன்னொரு கிரகத்தில் உயிர் வாழக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் ட்ரம்புடைய பிரச்சனை ரொம்ப வேகமாக போகும், மீண்டும் அது அமுங்கி வழக்கம் போல் அமெரிக்கா செயல்படும், அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். இப்போ அவர் மீண்டும் அவர் நாட்டை விட்டு வெளியில் அனுப்பினவங்கள உள்ளே கூப்பிடணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு. ஏன்னா அங்கே வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்கிற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது சார். அதே போல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், எதிர்கட்சிகளினுடைய அரசியல் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், ஆளுங்கட்சிக்கும் சில தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். அதே மாதிரியே போயிட்டுருக்கு. இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க சார்? சொல்லுங்க சார். ஒரு 4 நாள்ல சரியான மழை இருக்கு, எதிர்பார்க்காத ஒரு மழை இருக்கு. சென்னையில சில இடத்துல இருந்தாலும் திருச்சி, கோட்டயம், அதே நேரத்தில் கேரளா, அதே நேரத்தில் நமக்கு திருநெல்வேலி இல்லைன்னா கன்னியாகுமரி, எந்த பக்கம் இருக்க நாகர்கோயில், இந்த இடத்துலலாம் சில மழைகள் ஏற்பட போது ஒரு சின்ன கிராமம் நிறைய மழை பெஞ்சு கொஞ்சம் குழப்பம், அங்கே தண்ணி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் குழப்பம் ஏற்பட போது இன்னொன்று மந்திரிக்கு இன்னொன்று பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். ஒரே இடத்துல 3 இடத்துல பூகம்பம் ஏற்படும். ஒன்று நம்ம சென்னையில் சின்ன கடலோர பகுதியில் ஒரு சின்ன ஷேக் தெரியலாம், சென்னையிலையும் தெரியும், ஆனால் இது மும்பையில் அதிகமாக தெரியும். டெல்லியோட வழியில் போயிட்டு அதுலேருந்து இன்னொன்று முஸ்லீம் கண்ட்ரியில் போய் திரும்ப ஒரு எஃபெக்ட் ஆக போகுது. இப்போ திரும்பி ஆயிருக்கு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில், இன்னொரு கண்ட்ரிலையும் அது ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இருந்தாலும் பயப்பட வேணாம். இருந்தாலும் அதே நேரத்தில் 3 இடத்துல, அதாவது ஒன்று இந்தோனேஷியா, அது இல்லாமல் ஜப்பான், இந்தியா, இல்லைன்னா அமெரிக்கா, அது இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மழை வரும், மழை அந்த எர்த்குயிக் வரும், அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். அது ஒரு கண்ட்ரியில் ஏற்படும். ஜப்பானில் ரொம்ப இருக்கும், ஆனால் நடு மையத்தில் கடலில் மையம் கொண்டிருக்கு. அதனால் இந்த நீர் வரத்துக்கள் சில இடத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக இந்த இந்தோனேஷியாவில் ஒரு மிகப்பெரிய அந்த எர்த்குயிக்கும் வரலாம், அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த எரிமலையும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ 3 இடத்துல கண்டினியூவாக ஒரே நேரத்தில் இந்த எர்த்குயிக் வரும். இந்த வாட்டி அதை பார்க்க போகிறோம். தண்ணி ஏறி இறங்கிடும், ஒரு இடத்துல விழப்போகுது, விழுந்து அதுக்கப்புறம் திரும்ப ஏறும். ஆனால் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய இடத்துல ஸ்கேம் நடக்கும், நிறைய இடத்துல போலிகள் நடக்கும், இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய குழப்பங்கள் ஏற்பட எல்லாரையும் வலுவாக வழி பண்ணிடுவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். சீனாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுறது. அந்த சீனாவோட கண்ட்ரியில் ஒரு மூடு பனி இல்லைன்னா மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடிங், அதாவது மலை சரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே வில்லேஜில் இருக்க மக்களுக்கு இன்னும் ஒரு நோய் பரவுது. அந்த நோயினால் சில மக்கள் அங்கே இறக்கிடுவாங்க. அங்கே இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒயிட் பீப்புள் லண்டன் ஆர் யூரோப் இதில் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் இறங்கிடும். எக்கனாமிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் எழும்ப போது சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்கும். பெரிய பெரிய வரிகள் இருப்பது ஏற்றுமதி இங்கே பிரச்சனையாக போகுது. சடனாக ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகும். நாட்டில் தொழில்துறையோட ஆர்ப்பாட்டம் எழுமிடும். அவங்க ஒரு போர்க்கொடியை தூக்குவாங்க. வங்கி ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. ஒரு குழப்பம், ஒரு பேங்க் ஒரு பெரிய குழப்பத்தில் ஏற்பட போகுது. அது இல்லாமல் ஒரு முக்கியமான கொலையாளிகளாக இருக்கலாம், கொள்ளையர்களாக இருக்கலாம், அது பிடிப்படுவார். எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு குரூப்பே மாற்றும். ஆந்திரா, கர்நாடகா இதில் சில நோய்கள் பரவும். சில எச்சரிக்கையாக நல்லது. சூடுனால வர தன்மையாக இருக்கக்கூடிய அந்த நோய் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் மக்கள் கவனமாக இருக்கு. டெல்லியோட முக்கியமான ஒரு இடத்துல பிரச்சனை வரும். அது முக்கியமாக பெரிய இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு உடல் பிரச்சனையாகும். ஒரு நடிகரோட பேச்சு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. ஃப்ரோஸ் பண்ணது, அதாவது ஐஸில் வச்சது, ஐஸில் இது பண்ணக்கூடிய ஒரு மீட் இல்லைன்னா கோழி இதெல்லாம் ஐஸில் வச்சது, இல்லைன்னா ஃபிஷ் இதெல்லாம் ஐஸில் வச்சதை எடுக்காதீங்க. சில குழப்பங்கள், சில நோய் வருதுன்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. தண்ணி கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது. 2 இடத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு. ராகுவோட மாற்றம், இந்த ராகுவோட மாற்றம் உலகத்துல மிகப்பெரிய மலை சரிஞ்சிடும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய மலை, மிகப்பெரிய பனி,
பனிக்கட்டி ஒரு ஊரே இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி விழுந்து அது தண்ணியாக ஆகக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத இமயமலையில் இன்னைக்கு இந்த தடவை பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தங்க போல அழகாக ஜொலிக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இமயமலையை இந்த வாட்டி பார்ப்பாங்க. மோனோஸ்ரோபா அதில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் இது வரைக்கும் கிடைக்காத காட்சி கிடைக்கும். இந்த வாட்டி நிலமும் ஒரு விதமான ரொம்ப தெளிவான ஒரு வழியாக இருக்கும். தொன்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம் நாட்டிலையா இருக்கலாம். எங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகி வாக்குவாதங்கள் சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இந்த ராகுகேதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த எழுதல முழுக்க ராகுகேதை பற்றி நான் சொல்கிறேன். சார், இப்போ வந்து இந்த புதுசாக கிரகம் கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அந்த கிரகத்தில் மனிதர்கள் எல்லாம் வாழ்வாங்களா, இல்லை ஏதாவது உயிரினங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே நம்ம பூமியில் வாழ்கிற மாதிரி அங்கே மனிதர்கள் வாழ்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இருக்காங்க. ஆனா மனித ரூபம் இருக்காது. மனிதன் ரூபன்றது பூமியில மட்டும்தான், உலகத்துல வாழக்கூடிய ரூபங்கள். ஆனா தாவர வழிகள் வந்து எங்க வேணாலும் வளரும். தாவரங்கள் இருக்கக்கூடிய நிலைமை இருந்தா அப்போ மனித ரூபங்கள் அங்கே போகலாம். அப்போ அந்த இடத்துல தாவர ரூபங்கள் வளர்தான்னு நம்ம பார்த்துட்டா அதோட ஆக்சிஜன் தன்மைகள் உருவாக்கிடும். மரங்கள் தான் ஆக்சிஜனோட தன்மையை எடுத்து கொடுக்கக்கூடியவை. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துன்னு ஆக்சிஜனை வெளிப்படுத்தும். இந்த ஆக்சிஜனை வெளிப்படுற தன்மைகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் அதுக்கு வந்தால் தான் செயல்பட முடியும். அது இல்லாமல் அந்த நிலவோ இல்லைன்னா பர்டிகுலர் இப்போ கண்டுபிடிக்கிற ஒரு பூமியோ அங்கே போய் வாழக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலர் பூமி இருக்குது, அதுக்கான வழி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பூமி இன்னும் விரைவில் இவங்க எடுத்துன்னு வருவாங்க. அது இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்தியனோட விஞ்ஞானி தான் கண்டுபிடிப்பான்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம். இன்னும் கொஞ்ச நாள் பல சோதனைகள் நடக்கும். அந்த சோதனைகள் நடந்து முதல் விண்வெளி நம்ம இந்தியாவிலேருந்து போகும். அது போய் அங்கே வாழக்கூடிய தன்மையை கண்டுபிடிச்சி வரும். அதுக்கான தன்மைகளும் வந்துடும். 2028 தான் இதோட வழிகள்லாம் தெரியும். வாழ்வாதாரம், காத்து தன்மைகள் எல்லாம் இனிமேட்டு இந்த பூமியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாழணும். அது இல்லாமல் 3 இடத்துல திருச்சி, கோயம்புத்தூர் இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டில் மாசுத்தன்மையான காற்றுகள் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டெல்லி, ஹரியானா, அப்புறமா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குஜராத் இந்த மாதிரி இடத்துலலாம் மிகப்பெரிய மாசுத்தன்மையான காற்றுகள் உருவாகும்.
இந்த மாசுத்தன்மையான காற்றுகள் வெயிலோடு சம்மந்தப்பட்டு அடிக்க போகுது. இது அடிக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில ப்ரீத்திங்னாலே அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அதனால சில நோய்கள் உருவாகும். ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். சில இடத்துல வந்து திரும்பியும் சின்ன பாக்ஸ், அதாவது அந்த நேரத்துக்கு ஒரு 10 நாள் 5 நாளைக்கு தேவைப்படலாம் அப்படின்றத சொல்கிறேன். சார் அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு நோய் வந்து கிட்டத்தட்ட வந்துன்னு இருக்கு. 50 பேருக்கு மேலே இறந்துட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்படி வந்து புதுமையான கண்டிப்பாக தொற்றும், பயப்படாதீங்க. நான் நிறைய சொல்கிறேன். உணவுகள், நம்ம வீட்டு உணவுகள் நல்ல வழியாக பண்ணிவிட்டு நல்லா ரசம் கலந்த மாதிரியா இருக்கணும். உடம்புல போய் எலும்புல சேர்ற அளவுக்கு பண்ணிட்டா நல்லா ஆகிடும்ன்றதை சொல்லுவாங்க. சார், இந்த தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் குறையிற மாதிரி குறைஞ்சது திரும்பவும் ஏறிக்கிட்டே இருக்குது. இதை எங்கே போய் நிற்கும், என்ன ஆகும் அப்படின்னு கரெக்டாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு மாற்றம் ஏற்படும். அட்சய திருதிய அளவு அந்த நேரத்தில் வந்து தங்க விலை குறையும். சிலது ஏற்றதான் செய்வாங்க, இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். சார், இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து ரொம்ப படுசூடாக போயிட்டுருக்கு. எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியில் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து கூட்டணி ஆட்சி இங்கே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் டெல்லியிலேருந்து வந்து. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனி ஆட்சி தான் நடக்கும், எங்களுடைய கட்சி தான் ஆட்சி, ஜெயிச்சா ஆட்சி தனியாக தான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் பெரிய குழப்பங்கள் எதிர்கட்சியினுடைய கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டு இருக்கு. இது எப்படி சார் தீரும், என்ன அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் பயம் இல்லை. 6ஆம் மாதம் நிறைய கூட்டணிகள் ஒன்றாகும், வெயிட் பண்ணு. இப்போ போக பார்த்தா கூட்டணிக்குள்ள இந்த குழப்பங்கள் இருக்கிறதால ஆளுங்கட்சிக்கு வந்து சில அமைச்சர்களால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுது. மற்றபடி ஒன்றும் அவங்களுக்கு பெரிய சலசலப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆளுங்கட்சிக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பாதிப்புகள் வருமா, இல்லை நல்லபடியாக போயிட்டு இருக்குமா சார்? பிரச்சனை இல்லை, வலு கொடுக்கும். இருந்தாலும் நம்ம இயர் எண்டில் கரெக்டாக படிச்சிடும். சார், இப்போ வந்து நம்முடைய நீங்கள் சொன்ன மாதிரி வெயிலும் அதிகமாக இருக்குது. வெயில் வந்து தாங்க முடியாத வெயில் இன்றையிலேருந்து தொடங்கிடுச்சு. ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குது. இப்போ வந்து இந்த கத்திரி நேரத்தில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. மழை பெஞ்சாலும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக வாட்டி எடுக்குது. இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மக்கள் தாவணும், உணவுகள் நல்ல நீர் வரத்துக்கெல்லாம் எடுங்க. இது விட்டுட்டு ஆந்திரா, டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, அது இல்லாமல் குஜராத், இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப ப்ராப்ளங்க. வெயிலோட தாக்கம் அதிகமாகிடும். இப்போது நம்ம இதில் ஒரு 4-5 செல்சியஸ் ஏறி இறங்கிடும். ஆனால் கத்திரி பயடம்னா கத்திரிக்கு என்னென்ன உணவு வழிமுறைகள்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நம்முடைய நேயர்களுக்கும் கண்டிப்பாக நன்றி சார். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.